ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி விச் இஸ் த பிக்கஸ்ட் டாபிக் இன் திஸ் சாப்டர். கரெக்டாக? அப்போது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்படி ஈஸியாக படிக்கிறது வித்தின் திஸ் ஒன் சிங்கிள் பேஜ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்டையராக இதுதான் வந்து கவர் ஆகிருக்கு. என்டையராக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்பவே என்னென்னலாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது தான் மேஜர் டாபிக்ஸ். க்ரீன் லைன் போகுது இல்லையா, போயிட்டு இந்த மாதிரி வருதுல்ல. ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து அதர் சர்வீசஸ் விச் இஸ் ரெண்டட் பை சிஏ விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட் கொஷின் ஆஸ்க்டு பை ஐசிஏ. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஆடிட் எப்படி வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இதில், அதுக்கப்புறம் வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ பார்ட்னர்ஷிப்பும் படிக்கிறப்போ நம்மளுக்கு எப்படி வந்து எல்எல்பி அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் குட்டியாக வந்துச்சு. அது மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிரான்ச் வந்து இதுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து என்டையர் ஓவர் வியூ. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற குட்டி விஷயம் தான் we will learn now. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பேக்ரவுண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது நிறைய குரூப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஜாயிண்ட்டாக சேர்ந்து, ஒரு நிறையா என்டர்பிரைஸ் வந்து ஜாயிண்ட்டாக சேர்ந்து ஓனர்ஷிப் பண்ணுறது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் மோட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து உள்ள எல்லா ப்ரொடக்ஷனும் பண்ணுவாங்க உள்ள ஒன்றா சேர்ந்து. ஸோ இதில் மிடில் மேன்லாம் வந்து இருக்கவே மாட்டாங்க. வெளியிலேருந்து யாரும் வந்து இதில் உள்ளே வர முடியாது. ஸோ இவங்க 5 பேர்னா இவங்க 5 பேர் மட்டும்தான். மிடில் மேன் யாருமே இதில் இடையில வந்து நுழையவே முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி வந்து ஆடிட் பண்ணுவாங்க, இதில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது வந்து டிஃப்ரெண்ட் ஆடிட்டர்ஸ் வந்து பார்த்துருப்போம். நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே எப்படின்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கூட எப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாக ஒருத்தவங்க வந்து அக்கௌண்டன்சியில் வந்து ப்ரொஃபஷனலாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே ஓகே அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ we will learn detail in this video. Okay, so don't get panic. First வந்து பேக்ரவுண்டில் பார்த்தாச்சா. ஸோ பேக்ரவுண்டில் just they have given a meaning, அவ்வளோதான். ஸோ மீனிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் just it's a jointly owned enterprise and then cooperative society is a business organization with a special mode of doing business. What? The special mode of doing business by pulling together. ஓகேவா? ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து for the means of production எல்லாமே ஒன்றா சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, for the means of productionக்கு எந்த ஒரு மிடில் மேனையும் உள்ளே விடுறதில்ல, எந்த ஒரு அவுட் சைட் ஃபோர்ஸஸையும் என்ன பண்ணுறதில்ல உள்ளே விடுறதில்ல. தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் த அவுட் சைட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அதர் சர்வீசஸ் ரெண்டட் பை சிஏ. ஸோ வாட் ஆர் த அதர் சர்வீசஸ் ரெண்டட் பை த சிஏ? என்னென்ன வந்து சர்வீசஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஆடிட் மட்டும்தான் சிஏ பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, கைடன்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரைட்டிங். என்னது கைடன்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரைட்டிங், அது ஒன்று பண்ணுவாங்க. அது அக்கௌண்ட்ஸ் ரைட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ். ஓகே, அண்ட் தென் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து இன்டர்னல் ஆடிட். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போய் ஆடிட் பண்ணுவாங்க. நான் இந்த கம்பெனியில் ஆடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ். வாட்? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ அது ஒன்று. அண்ட் தென் ஃபைனலாக டாக்ஸேஷன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி வந்து கைடன்ஸ் இன் அக்கௌண்ட் ரைட்டிங் அண்ட் தென் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் தென் இன்டர்னல் ஆடிட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ் சச் சர்வீசஸ் அண்ட் தென் வந்து டாக்ஸேஷன் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து சிஏ வந்து பண்ணுவாங்க. அதாவது ஆடிட் தவிர, ப்ராக்டிசிங் ஆடிட் தவிர இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சர்வீசஸும் வந்து என்னென்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டானால ரெண்டட் பண்ணப்படுது. ஸோ அவ்வளோதான். என்னன்னா இந்த அதர் சர்வீசஸ் ரெண்டட் பை த சிஏ. ஸோ பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதர் சர்வீசஸ் ரெண்டட் பை த சிஏ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆடிட் ஆஸ் பர் செக்ஷன் 17 ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1912. ஸோ இது படி என்னென்னலாம் வந்து ஒரு ஆடிட் வந்து பண்ணணும், செக்ஷன் 17 படி எப்படிலாம் வந்து ஆடிட் பண்ணணும், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்குறப்போ இது இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் வந்து கோஆப்ரேஷன் ஒரு அக்கௌண்டன்சி. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து அவங்க முடிச்சிருக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆடிட் பண்ணுற கூட ஆடிட்டருடைய குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட். அவங்கள வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க,
ஸோ யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை லாவில் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் தான். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு ரெஜிஸ்டர் இருப்பார். அவங்க தான் வந்து என்னென்னா இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா, இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இவர் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்கேல் ஆஃப் சேலரி தான் வந்து அந்த ரென்யூமரேஷன், இந்த பே தான் வந்து என்னென்னா ஆடிட்டருக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டில் கொடுத்துருக்க விஷயம். தென் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டை அதை கொடுத்துட்டாங்க. நம்ம புக்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாராஷ்டிரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து நிறையா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஓகே. அண்ட் தென் மகாராஷ்டிராவில் என்ன வந்து கொடுத்துருப்பாங்க 3 டைப்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் வந்து ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் என்னென்ன சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த 3 திங்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். புக்ஸில் எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பற்றி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வரப்போ அப்போ எப்படி என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த சம்மரி அந்த டோட்டல் சம்மரி என்ன பண்ணிடணும் அப்படின்னா மெயின் கேஷ் புக்குக்கு அனுப்பிடணும். என்ன பண்ணிடணும், மெயினான கேஷ் புக்குக்கு அனுப்பிடணும். அதாவது வந்து எவ்வளோ வந்து டெய்லி வந்து கேஷ் சேல்ஸ் ஆகிருக்கு அந்த சம்மரி ரெஜிஸ்டர், டெப்டார்ஸ்லேருந்து எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் வந்து எவ்வளோ வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் எவ்வளோ வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, ரெஜிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் வந்து மற்ற காலம்னு சப்சிடரிஸ் மற்ற நேச்சர் ஆஃப் சொசைட்டிஸில் என்னென்ன வந்து கேஷ் ரிலேட்டடான ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்குதோ அது எல்லாமே. ஸோ இந்த 5 திங்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க மெயின் கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருக்கணும், காமிச்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆக்சுவலாக ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதில் 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானே, ஸோ அப்படி படிச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஷேர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு மெம்பர்ஸ் சொசைட்டியில் ரெஜிஸ்டர் இருக்க மெம்பரும் எப்படின்னா இந்த இடத்துல 20% எக்ஸீட் ஆகிற, அதாவது மேக்ஸிமம் இந்த 20% வந்து என்ன அப்படின்னா ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் வேல்யூ வந்து 1000 rupees அப்படிங்கிற லிமிட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் வந்து லோன்ஸ் இந்த சென்ஸ் லோன்ஸில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டி அவங்கள தவிர வேறு எந்த ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல லோன் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாரோயிங்ஸும் சேம் லைக் தட். எப்படின்னா லோன் வந்து வெளியே ஆளுங்க வந்து எடுக்கக்கூடாது, பட் பாரோயிங்ஸ் வேணால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. சி லோன்ஸ் இந்த சென்ஸ் ரெஜிஸ்டர்டு சொசைட்டி இந்த மாதிரி எந்த ஒரு லோனும் வெளியில் வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பாரோயிங்ஸ் வந்து யார்கிட்ட வேணுமோ போய் கடன் வாங்கிக்கலாம். என்ன ஒரு கெட்ட எண்ணம். லோன் வந்து யாருக்கும் இவங்க வந்து கொடுக்கக்கூடாதான், வெளியாளுங்க வந்து எடுக்கக்கூடாது. ஆனால் பாரோயிங்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாமா, இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாமா, யார்கிட்ட வேணுமோ வந்து வாங்கிக்கலாமா. ஸோ அப்படிப்பட்ட ரூல்ஸ் வேறு இதில். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க், அண்ட் தென் வந்து செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்க செக்யூரிட்டிஸ்லேருந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட், அண்ட் தென் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிற அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதிலெல்லாம் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டில் என்னன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் ரிசர்வ்ஸில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், ரிசர்வ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அது மாதிரி வந்து என்னென்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குள்ளே எப்படின்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அவங்க நெட் ப்ராஃபிட்லேருந்து 10% அமௌண்ட் வந்து எக்ஸீட் ஆகாமல் அதுக்குள்ளே வந்து கொடுக்கணும். ஸோ அந்த 10% மேலே கொடுக்காம என்ன பண்ணணும், 10%குள்ளே என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த மாதிரி சேரிட்டபிள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வந்து கார்பரேட்டிவ் சொசைட்டியில் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம செக் பண்ணுறோம். அதுக்காக தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணணும், ரிசர்வ்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ரிசர்வ்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, அதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரிசர்வ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிசர்வ் ஃபண்டை வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் மீன் ஒர்க்கிங் கேபிட்டல், வி ஆல்ரெடி நோ திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது டே டு டே லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்காக, டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட்டானது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது ஆக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். வேறு என்னத்துக்கு ரிசர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் பர்பஸ்க்காக, என்னதுக்காக, பப்ளிக் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரிசர்வ் ஃபண்ட். ஓகேவா, ஓகே. அண்ட் தென் வந்து இங்கே சேரிட்டபிளுக்கு கொடுத்த மாதிரி இங்கே எஜுகேஷனுக்கும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிஸில் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும் ஆஸ் பர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912. ஓகேவா, ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா நான் ஐசியில் வந்து லைன் பை லைன் வந்து படித்து நான் ஓனாக க்ரியேட் பண்ண என்டையர் ஓவர்வியூ இது ஃபுல்லாகவே. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா நம்பலாம் அந்த நோட்ஸை. ஓகே, நான் எந்த ஒரு கிளாஸும் வந்து பார்க்கல ஆடிட்டுக்கு. ஓனாக லைன் பை லைன் உட்காந்து ஐசிஐ புக் மட்டுமே படித்தது. வேறு எந்த ஒரு புக்கும் நான் ரெஃபர் பண்ணல. ஐசிஐ புக் மட்டும் லைன் பை லைன் நான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்மளால் எல்லாமே எழுத முடியல. ஸோ இந்த என்டையர் ஓவர்வியூ இதுதான். இது இவ்வளோ தான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு காட்டுறதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து என்னென்னா நான் என்னோட ஐசி புக்கில் வந்து நான் எப்படின்னா அதில் ஒரு டயக்ராம் இருக்கும். நான் அங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் லைன் பை லைன் படித்தது அங்கே வந்து பார்ப்பீங்கல்ல. ஸோ அங்கே வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நான் அதில் வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் இருக்கும். என்னோட ஐசி புக்கில் நான் லைன் பை லைன் படித்து நான் சைடில் வந்து எழுதினதாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க் யூ.